நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உன்னை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாம் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாம் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா
நம்மளை இவங்க நினைக்கலையே, அவங்க நினைக்கலையே, இவங்க நம்மளுக்கு பாசம் காட்டலையே, அவங்க நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோமே, என் பிள்ளைங்க என்னை எப்படி பார்ப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களையும் நம்ம மித்தவங்க மேலே நம்ம நம்பிக்கையாக வச்சுருப்போம். ஆனால் யார் நம்மளை கைவிடாத தேவன், அவங்களுடைய அன்பு எல்லாமே ஒரு நாள் மாறி போயிடும். கர்த்தருடைய அன்பு மட்டும்தான் ஒரு நாள் கூட அவருடைய அன்பு எப்போ நம்மளை தூக்கி எடுத்தாரு, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அந்நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் அவர் நம்மளை அவ்வளோ ஒரு நேசிச்சு நம்மளை நடத்தி வந்த பாதையை நினச்சி பார்த்தாலே நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாரு, கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, எவ்வளோ நம்ம நினைவாகவே அவர் இருக்காரு அப்படின்றது நம்ம நினச்சி பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், எதுக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. இந்த வரியை நம்ம உணர்ந்து பாடலாமா? எதிர்காலம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே, நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே, நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர், உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர், நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் நான் மறப்பேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்,
செய்யுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. எக்கால தொனி முழங்க, எப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க, எப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க,
உயிர்களை பாடுங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க எந்தம் உள்ளம் புதுத்தவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் எந்த உள்ளம் புதுத்தவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல் கொஞ்சமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல நடித்தாரே சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல நடித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் சிலவேளை இவை பொழுதே நம் முகத்தை சிறுசிகள் மறைப்பாரே கோபம் நீங்கி திரும்பவும் என்கின் கிருபையை பொழிந்தாரே கோபம் நீங்கி திரும்பவும் என்கின் கிருபையும்
உள்ளம் புதுக்கவியால் கொண்ட இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அல்லேலூயா. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த இயேசு கிறிஸ்துவின் என்ற ஒரே பேரான நாம் வானத்திலே தேவதூதன் தோன்றி சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்காக கிறிஸ்து ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். என்ற திரும்பவும் இந்த பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலும் சத்தமாய் உற்சாகமா எந்த உள்ளம் புது கவியாலே அவர் நாமம் அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்றமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த கண்களும் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா. துதி அல்லேலூயா. எந்த கண்களும் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்று கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்று கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன்.
அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சிங்காசனத்தை நோக்கி பார்த்து, பரிசுத்த சிங்காசனத்தை நோக்கி பார்த்து, உம்மை உயர்த்துவேன் தகப்பனே, உம்மை உயர்த்துவேன் தகப்பனே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் தகப்பனே. என்னை பிரஸ்தாபம் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். உண்மையே உயர்த்துகிறேன், உண்மையே போற்றுகிறேன் தகப்பனே. நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவாமை உள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற உன்னதே உயர்த்தவரே, உண்மையே உயர்த்துகிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தட்டி, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கலங்கி நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கலங்கி நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று நினைத்தேன் என்றாரே. கர்த்தர் கரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று நினைத்தேன் என்றாரே. என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது இடக்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது இடக்கொள் என்றாரே. கர்த்தர் அறிவித்து நான்
உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் இரு, நான் உனக்கு யாவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்தவர், பரிசுத்தத்தில் மலர்கள் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறேன் தகப்பனே. சர்வத்திற்கும் சொந்தக்காரரே, சர்வத்தை தம் வாயின் வார்த்தையினால் படைத்தவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் குருகமே, உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். வாய்களை திறந்து உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. பரிசுத்தம் நிறைந்த தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம். எல்லாமும் மாணவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே, அல்பாவும் ஒமேகாவும் மாணவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, மகா பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. சொல்லுமா? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன்
உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பேன் சொல்லுமா, நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிப்பேன் நேசிப்பேன். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு. நன்மையோ தீமையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. தொடர்வே நான் பின்தொடர்வே பின்தொடர்வே இயேசுவை. என் கரங்களை பிடித்த தேவனிடத்து பின்தொடர்வே அறிக்கையிடுவோமா, சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. ஆராதிப்பேன் 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 உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இயேசுவை. சத்தமாய் சத்தமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்த்துவோம், உண்மையே உயர்த்துவோம். என் முழு உள்ளத்தோடு, என் முழு ஆன்மாவோடு, என் முழு பலத்தோடு தகப்பனே உண்மையே ஆராதிப்பேன் தகப்பனே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றிருக்கிற ஒரே நாமம் கொண்ட இயேசு என்கிற நாமத்தை என் முழு உள்ளத்தோடு உயர்த்துவேன் தகப்பனே. என் முழு பலத்தோடு உயர்த்துவேன் தகப்பனே. உம்மை ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அந்த வாயுவை திறந்து சொல்லுவோம். எனக்காக அளிக்கப்பட்ட என் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உயர்த்துவேன், உம்மையே நம்புவேன், உம்மையே போற்றுவேன், உம்மையே வணங்குவேன். என் முழு உள்ளத்தோடு, என் முழு பலத்தோடு உம்மையே உயர்த்துவேன், உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லுவேன். வாயிலை திறந்து சொல்லுவேன். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உயர்த்துவேன், உம்மையே போற்றுவேன், உம்மையே மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து என்னை வழிநடத்தினவரே, என்னை போக்கிலும் மரத்திலும் என்னை பாதுகாத்தவரே, என் குடும்பத்தை பாதுகாத்தவரே, குடும்பத்துக்குள்ளவர்களை பாதுகாத்தவரே, போக்கை மரத்திற்கு எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தவரே, நான் கையிட்டு செய்த எல்லா வேலைகளும் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவரே, நான் கையிட்டு செய்த எல்லா வேலைகளும் எனக்கு பெருக்கத்தை கட்டளையிட்டவரே, உம்மையே உயர்த்துகிறேன், உம்மையே ஆராதிக்கிறேன், உம்மையே உயர்த்துகிறேன். என்ன கவலைகள் வந்த போதும், எந்த கஷ்டங்கள் வந்த போதும் என்னை கைவிடாத நேசர், என்
கரங்களை பிடித்தவரே, உண்மையே ஆராதிக்கிறேன் தகப்பனே. என்னை உள்ள கைகளிலே மறைந்தவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைக்கின்றேன். சத்தமாய் நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாரும் இல்லாத தன்மையான நிலைமையில் நம்மை புரிந்து கொள்ள ஒரு நபர் கூட இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கலாம். சாப்பிட்டு கேட்டவர் கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் உண்மையிலே தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன் அவள் மொத்தமாய் தாங்கி வழிநடத்துகிற எபினேசனாய், இனிமேலும் தாங்கி சுமக்குகிற எபினேசனாய் இருக்கணும். தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக, நண்பனுக்கு நண்பனாக, எல்லாவற்றுக்கும் எல்லாவுமான ஒரே தேவன். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் அறிந்த ஒரே தேவன். நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிந்து வைத்திருக்கிற அந்த தேவன். அந்த தேவனை உயர்த்துவோம், அந்த தேவனை ஆராதிப்போம். உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி துடிக்கிறார். நீங்க வாயை அமைதியாக வைத்து தேவனை துடிப்பதற்காக வாய்களை திறந்து உங்களுக்கு தெரிந்த நாமத்தை சொல்லி துடிங்க. ஆபிரகாமின் தேவனே உண்மை ஆராதிக்கிறேன், ஈசாக்கின் தேவனே உண்மை ஆராதிக்கிறேன். வாய்களை திறந்து சத்தமாய் வாய்களை திறந்து துடிங்க, சத்தமாய் எழுந்து பாருங்க. கத்தரை அந்த சிங்காசனத்தை நோக்கி பாருங்க. சத்தமாய் Hallelujah.
பாடி துதித்து நன்றி செலுத்தி சோத்திர வழிகளோடு விசுவாசமுள்ள வார்த்தையாக எடுத்துக்கொண்டு தேவனை கொடுத்த மாபெரும் சாதனைக்காக நன்றி செலுத்துவோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும், உங்களுடைய நாமத்தை உயர்த்தி போற்றி பாடவும் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நன்றிகளை சோத்திரங்களை துதிகளை ஆதாரங்களை ஞானத்தை எங்கள் மேற்படும் எங்கள் லட்சமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் காரணம் முழங்கால் படி முடிக்கணும். முழங்கால் படி ஒரே ஒரு ஜப குறிப்புக்காக மட்டும் ஜபிக்க போகணும். ஒரே ஒரு ஜப குறிப்பு ஜபிச்சு முடிச்சாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக தான் ஜபிக்க போகணும். ஜப குறிப்பு முதல் ஜபி குறிப்பு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, நல்லபடியாக முடிஞ்சு எதிர்பார்க்காத விதமாக எந்த வருடமும் இல்லாமல் இந்த தடவை நல்ல ஒரு வாக்குப்பதிவு நடத்திருக்கு. கத்தரை கிரியை செய்த நிறைய பேருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் ஆகும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது கர்த்தர். ராஜாக்களுடைய இதயம் கர்த்தர் கையிலே நீக்கார்கள் போடும். அவர் தமக்கு விருப்பமானவர்கள் அவருக்கு சித்தமானவர் இந்த தமிழ்நாட்டை ஆளுகை அவருக்கு சித்தமானவர். அதுக்காக ஜெபிங்க. யாராவது வாக்குப்பதிவு நல்லபடியாக ரிசல்ட் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. எலெக்ஷன் அன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடக்குது. ரிசல்ட் வந்தாலும் எல்லோருக்கும் சமாதானமாக இருக்கும். அந்த ரிசல்ட்டை எல்லோரும் அக்செப்ட் பண்ணும். அதுக்காக யாராவது வாங்கணும். பரிசுத்தமுள்ள பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லப்பட்ட ஜெபங்களுக்காக வருகிறே கர்த்தாவே, குதிரை தோன்ற ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஜெயம் கர்த்தாவை வருவதாக. ஆண்டவரே, நாளிலே கர்த்தாவே அடுத்த 5 ஆண்டுக்கான ஆட்சி ஆண்டவரை கர்த்தர் நிர்ணயித்து கர்த்தர் ஆண்டவரை நீ குறிப்பிடுத்தவர்கள் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். நீங்கள் நாங்கள் அனைத்து ஜீவனமாக அந்த ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் யாவருக்காக நீங்கள் வேலை செய்வேன்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு எவ்வளோ பிரியமாக இருக்குது வாசிக்கிற சாமி. அப்படியாக நீங்கள் தமிழ்நாடு அமைதியாக நான் நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. உடைய நாமம் உடைய உத்தேசத்தை எங்கள் மாநிலத்திலே மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாம் ஆண்டவரே மே 4ஆம் தேதி ஆண்டவரே நீங்கள் முன்குறித்தவர்களை வைக்கப்படுவதாக சொல்கிறோம். விசேஷமாக பிள்ளைகளுக்காக சுமைக்கிறோம். இந்த நாங்களே கர்த்தாவே இந்த தோனிக்காக ஜோமனுகிறோம். உங்கள் கனவீனத்திலும் உங்கள் கணம் பரிபூர்ணமாக இருப்பதாகவே. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு தங்கள் எதிர்காலத்தில் எந்த அக்கியோ அம்மை நோயோ தேவையில்லாத எந்த உஷ்ணத்தை தன்மைகளோ கர்த்தரை தாக்காதபடிக்கு கர்த்தரோட கரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை உட்படுத்தி சொல்லிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறார்களே. அவர்களை வேகவே கத்தாவை அவர்களை வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பார். பிள்ளைகளை கர்த்தர் வேலி எடுத்து காத்து கொள்வீராக. ஆண்டவரே ஒரு நாமத்தை பிள்ளைகள் மூலியமாய் மகிமைப்படுவீராக. மேசியற்காக டெல்லி அடுத்த புதிய கல்வி ஆண்டுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இடம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பாவுடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு ஆயிரங்கள் லட்சங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த புதிய கல்வி ஆண்டை கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசிரியமாய் நடத்தினாலே குறிப்பாக ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். 10th 12th இருக்கிற பிள்ளைகளுக்காக 11th இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
அநேக வாலிப பிள்ளைகள் தவறான முடிவெடுக்கக்கூடாது ஆண்டவரே. தோல்வியை கண்டு துவண்டு தவறான முடிவுகளை சத்து ஆண்டவரே விதைக்கிற அந்த எண்ணங்களை இயேசுவின் நாமத்திலே அதை எல்லாம் வேரோடு பிடுங்கி எடுத்து எரித்து அக்கில் எரித்து கொடுக்குறோம் ஆண்டவர். பிள்ளைகளை ஆண்டவரை காத்துக் கொள்ளுகிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மே மாசத்துல இந்த வொகேஷன் பைபிளுக்கான அந்த விபிஎஸ் காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்துங்க. நான் உங்களை மகிமைப்படுத்துவோம்ப்பா. அப்படியா எங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து இந்த ஜெபத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வேலைக்கு போகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்படியே பாதுகாத்துக் கொடுங்க. இந்த 4 மாதங்களை எங்களை கிருபையா இந்த ஆராதனைகளை ஆண்டவரே 4 மாதங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலை எடுத்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசிரியையும் பொருட்படுத்தி எல்லா துதிகளும் மிகுமையாகவும் மக்களுக்கு இருக்கிறோம். மீட்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சங்கீதம் 12ஆம் அதிகாரம். இதை சூசைட் பன்னிரெண்டாவது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். நிச்சயம் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உற்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சொல்லி சந்ததிக்கு விலகி காத்துக் கொள்வேன். சண்டாளர் வேர்ந்திருக்கும் பொழுது மக்கள் சுற்றி திரிவார்கள். காணிக்கை பாடல் பாட விக்டோரியா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உன்னை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உன்னை நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். மரண
தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, 1 30 30 60 100 பேருக்கு உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஆண்டவரை கொடுத்த கரங்களை என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனில் ஆசீர்வதிக்கும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நேத்திக்கு ஜீவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கு அப்பா செலிப்ரேட் பண்றாங்க, வின்சென்ட் செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுக்காக வந்து அதை வச்சு அவங்க ப்ரே பண்ணிக்கலாம். நீங்க தயாரா அம்மா எந்திரிச்சாங்க சரியான கீழே கையோட ஆண்டு முழுவதும் ரோடு இந்த கிருவை இந்த சமாதானம் இந்த பாதுகாப்பு இந்த பராமரிப்பு வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே அவருடைய கைது செய்யற வேலைகள்ல அனைத்திலும் தேவனே இந்த புதிய ஆண்டுல புதிய ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் காண செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் சபையாராக ஒரு மனதாக அப்பா நாங்கள் அவருடைய வாழ்க்கை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே கொடுத்த மகனுக்காகவும் செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீ கொடுக்கின்ற வாக்குத்தத்தை நீ எதிர்பார்த்திருக்கும்படியே நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்க பேரில் நினைவாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அவர்களை நினைத்து அவருடைய ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு தகப்பனே நீர் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து நிலைநிறுத்தும்படியா செபிக்கிறப்பா. இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு பெருகுவா என்று உபாகம் 1:11 சொல்லப்பட்ட வசனத்தின்படி தகப்பனே நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. பிரியமானவனே பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போற நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று அப்பா யோவான் 1:2 சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டு முழுவதும் தேவ கிருபை அவர்களை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. அவருடைய குடும்பத்தை மூடிக்கொள்ளுங்க ராஜா. அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. இந்த கரத்துல ஒப்படைக்கிறோம். நாங்கள் மீண்டுமாய் சபையாய் ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த பிறந்த நாளை நாங்கள் வாழ்த்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜீவனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு இசை கூட அப்படியே கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா அந்த ஜீவனை ஆண்டவரே அப்பா நீங்க கொடுத்த ஆண்டவர் ஜீவன் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் உமக்கென்ன ஆண்டவரே அந்த மகன் எழுதி பிரகாசிக்கிற பிள்ளையப்பா உண்மை நம்பி இருக்கிறப்பா. எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டிருக்கிற மகன் அப்பா அவனை இன்னும் ஆண்டவரே அந்த ஜீவன் உள்ள நாள் வரையிலப்பா அந்த ஜீவன் உம்முடையது ராஜா. நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எல்லா தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. அவன் படிப்பு காரியங்கள் அவன் செய்கிற எல்லா விளையாட்டு காரியங்கள்ல தேவ கிருபை அவனோடு இருக்கும்படி மூடிக்கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஏசப்பா. அவன் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்று உமக்கு சாட்சியுள்ள மகனாக ஆண்டவரே எங்க சபையில நீ நிலைநிறுத்தும்படியா செபிக்கிறப்பா. அவனுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு கீழ்ப்படுத்துள்ள மகனா இருக்கணும்ப்பா. உற்றார் உறவினர் சொந்த பந்தங்க எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா அந்த மகன் சாட்சியாய் விளங்கும்படியா உம்மோட நாமத்தை உயர்த்தும்படியா மகிமைப்படுத்தும்படியாக பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அப்பா அவனை இன்னும் வளர்ந்து பெருகும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலப்பா இந்த ஜீவனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன சரி சாட்சியா சாட்சி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அம்மா வந்து ஸ்கூல் மண்டேல இருந்து லீவ்
விட்டாங்க ஸ்கூல். எதுக்குடா? எதுக்கு லீவு? கர்த்தர் உதவி செஞ்சதுக்கு. சரி, வாடா. சூப்பரா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பையன் எதுக்கு சாட்சி சொன்னான் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தான், பட் அது கடவுளுக்காக அவன் வந்து சாட்சி சொன்னான். ஏன்னா மண்டேலேருந்து அவங்களுக்கு வந்து பிபிஎஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஷெரீனக்கா வந்து இவங்க 2 பேரையும் இந்த வருஷம் வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜீவனா வந்து ஆல்ரெடி நம்ம சர்ச்சில் அட்டென்ட் பண்ணியிருக்கான். நம்ம சர்ச்சில் வைக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் வந்து சென்னையில் சண்டே கிளாஸ் போய் தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அங்கே வந்து விதைச்ச விதை தான் வந்து இவ்வளோ தூரம் மரமாகி நிற்கிது. அந்த மாதிரி பிள்ளைங்களும் இருக்கணும். ஏன்னா நாங்கள் பிஃபோர் மேரேஜ் இங்கே நிறைய பிள்ளைங்க வந்து எல்லா காரியங்களும் பண்ணோம், பிபிஎஸ்லாம் நடத்தணும். நிறைய பிள்ளைங்க வந்து அபிஷேகத்தில் நடந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நடத்த முடியாமல் இருக்கும். அதனால என் பிள்ளைங்க அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பாரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெபம் பண்ணேன். அப்புறம் அவங்களாம் கூப்பிட்டு இப்போ 27th வந்துட்டு பிபிஎஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஜீவனுக்கு லீவ் விட்டாங்க ஸ்கூலு. சஞ்சுக்கு வந்துட்டு இந்த மந்த் 30th வரைக்குமே ஒர்க்கிங் டே அப்படின்னு போட்டாங்க சிபிஎஸ்சிங்கிறதுனால. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 4 நாள் வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன். என் பையனும் அதிகமாக லீவை எதிர்பார்த்தான். ஏன்னா அவன் விளையாடுறதுக்கு லீவை எதிர்பார்த்தான். ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே போய் உட்காரணும், அந்த விதை எப்படியாவது அவங்க மனசில் விதைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டேன். ஜெபம் பண்ணேன். எஸ்ப்பா எனக்கு மண்டேலேருந்து எப்படியாவது லீவ் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டினேன். வேண்டிட்டு என் பையன்கிட்டையும் சொன்னேன், இது மாதிரி மண்டேலேருந்து நான் எஸ்ப்பாட்ட லீவ் வேணும்னு கேட்டிருக்கேன், நிச்சயம் தருவார், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக சண்டே கிளாஸ் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தில் ஃபுல் ஒர்க்கிங் டே இருந்துச்சு. நேற்று எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு போய் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா May 29 வரைக்கும் லீவ் விட்டாங்க. கத்தருக்கே கொடான கொடி நன்றி. இது சின்ன விஷயம் தான், ஆனால் நான் தேவனுக்காக அவன் கத்தரிடத்துல கேட்டிருந்தேன். அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். இது மாதிரி நாமளும் தேவனுக்காக எந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சோம்னாலுமே தேவன் அதை வெற்றியாய் நமக்கு முடித்து தருவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆடியாளர்கள் கர்த்தர் சாட்சி நிறுத்தினதுக்காக கர்த்தர் கொடாங்குடி நன்றி செலுத்துகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஐயா அப்புறம் எங்கள் சபையிலேருந்து எங்கள் ஓபியா எல்லாருமே பிபிஎஸ்ஸுக்காக நாங்கள் ட்ரைனிங்க்கு போயிருந்தோம். இது நாங்கள் வந்து வருஷம் நாங்கள் போவோம். எப்போதுமே எங்கே போட்டாலுமே எங்கே இருந்தாலும் நாங்கள் போயிடுவோம். 3 பேருமே எங்கே இருந்தாலும் போயிடுவோம். ஏன்னா இது வந்து ட்ரைனிங்ன்றது வந்து மெயினாக முக்கியமானது. நம்ம வந்து ஊழியம் செய்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து சிறுவர் ஊழியம் தான் மெயினானதே. சிறுவர் ஊழியம் மூலியமாக தான் எல்லாருமே இது பண்ணுறது தான். அதனால் நாங்கள் இதை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வாங்கி கொடுக்குறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எங்கள் கை காசு போட்டு தான் நாங்கள் வாங்குவோம். அப்போ நாங்கள் அன்னைக்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி சிறுவர் ஊழியத்துக்கு எங்கள் கை காசு போட்டு தான் நாங்கள் செய்கிறோம், பட்ஜெட் பற்ற முடியல, பிள்ளைங்களும் நிறையா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐயா தான் சொன்னார், இந்த மாதிரி வாமா நான் உனக்கு ஃபார்ம் வாங்கி தரேன், ஃபில்அப் பண்ணி தரேன், நீ வந்து உங்கள் சபையிலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இதுலேருந்து தொடர்ந்து நாங்கள் 2-3 வருஷமாக போயிட்டு இருக்கோம் அந்த ட்ரைனிங்க்கு. அப்போ இந்த வாட்டி போகும்போது அண்ணே சொன்னார், யாராவது எக்ஸ்ட்ரா இருந்தால் ஆள் கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொன்னார். நான் எக்ஸ்ட்ரா யாருமே இல்லைன்னா, நாங்கள் 3 பேர் தான் ஓப்பனியாக இருக்கோம், 3 பேர் தான் இருக்கிறோம், எங்கே போனால் நாங்கள் 3 பேர் தான் போவோம், வேறு யாருமே இல்லையே, ஏன்னா நம்ம சபையிலேருந்து யாருமே வரலமா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா நாங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக சரி இந்த சிறுவர் ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம இது பண்ணணும், நம்ம சர்ச்சில் இருந்தும் உருவாகணும், ஆட்கள் உருவாகணும், எடுத்து இதை நீங்கள் இது பண்ணணும். சின்ன ரெக்வஸ்ட்டு, சிறுவர் ஊழியத்தை யாராவது எடுத்து ஒருத்தர் நல்லபடியாக நடத்துங்க. ட்ரைனிங்கும் அதே மாதிரி போட்டாங்கன்னா, எங்கே ட்ரைனிங் போட்டாலுமே தயவு செஞ்சு கூட்டிட்டு ஒரு 2 பேராவது அட்லீஸ்ட் 1 பேராவது பாஸ்டர் கூட வாங்க. நான் சொன்னேன், சரி நான் கிருபா கிட்ட பேசுறேனே என்னன்னு சொல்றேன் அப்படின்னு. அவன் கிருபா முடியவே முடியாது, என்னால போக முடியாதுக்கா அப்படின்னாண்டே, இது கத்தருக்காக செய்யற ஊழியண்டா, ஒரு நாள் அவருக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, நீ வாடா அப்படின்னு வந்தா உனக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே சீக்கிரமா, எப்போதுமே அவன் வீட்டுல இருந்தானா 10-11 மணி தான் எழுந்திருப்பான். அன்னைக்கு 7:45 எழுந்திரிச்சு கிளம்பி ரெடியா இருக்குதான். அப்புறம் அண்ணன் அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அங்கே எல்லாமே ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ஜாலியாக டான்ஸு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு போர் அடிக்குதுக்கா அப்படின்னா, சரி கொஞ்சம் நேரம் இருடா, நீ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எல்லாம் உனக்கு சரியாயிடும், இது ஃபஸ்ட் டைமில் வர வர உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வரலையும் மத்தியானம் வரலையும் இருந்தான். அதுக்கு மேலே அவனால் தாக்கிட்டு உள்ள வெளில நின்றான். சரி பரவாயில்ல, நீ உள்ளே இல்லைனாலும் பரவாயில்ல, வெளியிலையாவது உட்காந்துருந்தேன். நாங்கள் அந்த 4:30 மணி வரலையுமே அந்த ட்ரைனிங் இருந்து
எல்லாமே ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாம் ப்ரைஸ்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இந்த வாட்டி என்ன நினச்சோன்னா, போன வருஷம் வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தான் ஜாமான் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த வருஷம் எதிர்பார்க்கவே இல்லை. 3 பையோட சேர்த்து நிறைய பொருட்கள் பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு, சாக்லேட்டு, பென்னு, கலர் பென்சிலு, 2வது பிளேட் வந்து போன வருஷம் கப்பு தான் கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து பிளேட் நல்லா மொத்தமாக இருக்குது. அதே மாதிரி புக்ஸுங்க நிறையா ஏகப்பட்டது. அரிசி பையும் வேற கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே பிபிஎஸ் இதை நல்லா ஜாலியாக ட்ரைன் பண்ணோம். நீங்களும் ஆயத்தமாகுங்க. நம்ம சர்ச்சில் இருந்து உருவாகணும். அதுக்காக சொல்றேன். நாமத்துக்கு நன்றி. உயிரோடு இருந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கேரளாவில் நான் போயிருந்தேன். சாவு சொந்தக்காரி அந்த இறந்ததுக்கு போனப்போ என்ன நாசினா வந்துருது. எனக்கு போனேன். அவங்க இருக்கிறனால நம்பிக்கை தான் என் பிள்ளைங்க அவங்க கூட என்ன விட்டாங்க. அதே மாதிரி டிக்கெட்டு அட்மிட்டிங்கு எல்லாம் புக் பண்ணி தந்துட்டு அவங்களுக்கு எனக்கு எல்லாம். அவங்க என்ன பண்ணிச்சுன்னா, நாங்கள் இங்கே வர்ற டைமில் அவங்க என்ன பண்ணிச்சு, அவங்க பொண்ணு இன்னும் ஒரு ஊரில் இருக்காங்க. அதனால் என் பொண்ணுக்கு சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அதனால் நானும் பொண்ணும் அந்த ஊரில் நின்று தான் ஏறுறேன் ட்ரெயினுக்கு. அதனால் நீ இந்த ஊருக்கு ஏறி இருப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணிகிட்ட சொல்லிச்சு, லீலாவுக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டுடுங்க. அண்ணி என்ன செஞ்சுட்டு, எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும். முன்னாடி ஒரு நாள் நான் இந்த சாவுக்காக மாற்றி வச்சேன், எனக்கு போய் தான் ஆகணும். அதனால் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், அண்ணன் கொண்டு விட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு, அன்னைக்கு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஓவர் ஆகிடுச்சு போல். மத்தியானம் ஆனால் ஒரு மாதிரி மயக்கமாக வந்துச்சு. படுத்த நான் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். அண்ணி வேறு வீட்டில் இல்லையா, அண்ணன் வந்து என்ன கூப்பிட 3:30 மணி ஆச்சு. 4 மணிக்கு ட்ரெயின். பக்கத்தில் தான் ஒரு 4 மணி நேரம் போனோம். இருந்தாலும் நான் எந்திரிச்சு வேகமாக ஓடி வந்தேன். அண்ணன் சொல்லிச்சு, அப்பா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, 3:45 ஆயிடுச்சு, 4 மணிக்கு தான் ட்ரெயின், நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இல்லை நான் தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். வந்து வண்டி கொண்டு வச்சுட்டாங்கன்னா வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் வருது ட்ரெயின் விட்டுடுச்சு. விடவும் என்ன பண்ணிச்சுன்னா, அந்த லக்கேஜ் வேறு அண்ணன் தூக்கிட்டு எனக்கு 6X போனோம். ட்ரெயின் லாஸ்ட்டு விட்டாச்சு. லாஸ்ட்டில் வந்துச்சு. நான் அவங்க இருந்தும் கொஞ்சம் தூரத்தில் தான் நான் நின்றது. ஓடுனேன். நானே எங்கள் அண்ணனை சேர்த்து ஓடிட்டு, அண்ணன் என்ன பண்ணிச்சு, இந்த காலு கையெல்லாம் முடியாதவங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட்டில் இருக்குது, அதில் ஏற சொல்லி என்னை பிரித்து ஏற்றிட்டேன். நானே ஏறிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் இருந்துட்டேன். அதில் இருந்தால் கர்த்தருக்கு தோற்றுறோம். ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சு, ஓடி வந்து ஏன் கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுச்சு. அதோட தைரியம் ஆகிடுச்சு. அந்த பிள்ளை இருக்கல, யாருமே இல்லை அதில், ஒரு கால் முடியாத ஒருத்தர் மட்டும்தான். அந்த பிள்ளை ஏறவும் எனக்கு தைரியம் ஆகிடுச்சு. கர்த்தர் ஏசப்பா எனக்கு ஒருத்தர் துணையாக கொடுத்துன்னு ஏறி என்ன என்னோட கம்பார்ட்மெண்ட் தமிழ்நாடு வரணும். எனக்கு ஒரு நாள் இருக்கணும். அப்போ ரொம்ப தூரம் எனக்கு ரிசர்வேஷன் இடத்துக்கு போனவங்க ரொம்ப தூரம். நான் தனியாக தான் போயும் ஆகணும். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, புதலூர் அந்த ஊருக்கு வரும்போது அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கும், அந்த டைமுக்கு நீங்கள் இறங்கி ஏறுங்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் தனியாகவே 2 லக்கேஜ் 2 கையில் தூக்கிட்டு சீக்கிரமாக ஏற ரொம்ப தூரம் நடக்கணும். அது அந்த 4-5 கம்பார்ட்மெண்ட் தாண்டி வந்து ஏற போகவும் என்ன பண்ணிச்சு, என்னோட காலு தடுக்கி நான் கீழே விழுக போனேன். ட்ரெயின் வேற எடுத்துச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நான் சீக்கிரமாக எசப்பாக கூப்பிட்டுட்டு இந்த பேக் எடுத்து உள்ளுக்கு போட்டுட்டு நான் ஏறிட்டேன். ஏறி அதிலிருந்து கத்தரை பாதுகாத்து பத்திரமா என்ன கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஓட்டு போட போனேன். நானும் எங்கள் வீட்டுக்கார சேர்ந்துட்டு பர்மா காலேஜுக்கு போனேன் ஏர்போர்ட்டில். அங்கே போனால் ஓட்டு போட்டுட்டு நாங்கள் திருப்பி வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமாக திரும்பி வரலான்னு வந்துட்டு ரோட்டில் மீன் வெட்டிட்டு இருந்துச்சு, ஆற்று மீன். எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மீன் வாங்குறதுக்காக அந்த சைடில் இருந்து மீன் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நைட்டு நேரம் வேறையா ஒரு பைக்கு வேற என்ன பண்ணிச்சுன்னா, நானும் எங்கள் வீட்டுக்காரி இன்னும் ஒருத்தர் நின்று மீன் வாங்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஓரமாக தான் நின்று மோதுட்டேன்.
ஆனால் அந்த ஆள் வேகமாக வந்து எங்களை 3 பேரையும் இடித்து தள்ளிட்டேன். 3 பேரும் போய் கீழே விழுந்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த மீன் விற்கிறவங்க ஒரு தொட்டி, உயிர் மீன் தானே, தொட்டி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்குள்ளார நான் போய் விழுந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ரோட்டில் விழுந்தேன், இனி ஒருத்தரும் ரோட்டிலே விழுந்துட்டேன். கஷ்டத்துக்கு நன்றி. நான் நினச்சேன் அவ்வளோதான், நான் முடிஞ்சிச்சு, இல்லாட்டி என்னோட உடம்பெல்லாம் ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ ஊக்கமாக போய் விழுந்தேன். ரொம்ப வலியாக இருந்துச்சு. எழுந்திரிச்சு அது எங்கள் வீட்டுக்காரர் அவரை அடிக்க போகுது, ஒரே பிரச்சனை. வண்டியில் சாவியெல்லாம் பிடுங்கி அடிச்சு தூக்கி காட்டுக்குள்ளே வீசி ஒரே பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரர். அப்போதைக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்ன, நான் வீணுன்னு சொன்னால் அவரை அடித்து கொன்னே விடுவார். நான் என்ன சொல்லிச்சு, அவர் விழுந்ததுக்கு என்ன கவனிக்கல. நான் என்ன சொல்லிச்சு, அது திரும்பி பார்க்குறதுக்குள்ள என்னோட உடம்பு ஃபுல்லுமே அந்த மீன் தொட்டியில் நாட்டவும் தண்ணியும் தான். இருட்டில் அவர் என்ன கவனிக்கிறார். அவர் என்ன சொல்லிச்சு, நீ எங்கே நின்றுச்சுன்னு சொன்னேன். நான் தான் இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னேன். அப்புறத்தைக்கு பார்த்தா ஒரு 108 வண்டி வந்துச்சு. 108 வண்டி வரவும் அவர் என்ன பண்ணிச்சு, அவருக்கும் கால் என்னமோ அடி. அப்போதைக்கு அவர் நாங்கள் எல்லாரும் விழுந்த பார்த்துட்டு எல்லாரும் போட்டு அடிக்கணும்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிச்சு, எனக்கு ரொம்ப முடியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கவும் அந்த 108காரர் என்ன பண்ணிச்சு, அவங்க சொந்தக்காரி யாரோ தெரிஞ்சவங்க போல சீக்கிரமாக அவரை தூக்கி வண்டி உள்ளார போட்டுட்டு அவங்க சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஏற்றிக்கிட்டு, அதுக்குள்ளார நான் என்ன சொல்லிச்சு, தம்பி சீக்கிரமாக தூக்கிட்டு போயிடுங்கப்பா, பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு. சரி, எவ்வளோ நேரம் நான் நிற்கவும் தெரியல, எனக்கு அவ்வளோ முடியல. அதனால நான் அவங்ககிட்ட சொன்னேன், சீக்கிரம் நீ தூக்கிட்டு போயிடுங்க அவரை, இல்லாட்டி பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அந்த இனி ஒருத்தரும் அந்த ஊரில் ஒரு தம்பி தான். அப்போ என்ன பண்ணிச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த பசங்க என்ன பண்ணிச்சு, இவரை தூக்கி ஆம்புலன்ஸுக்குள்ளே ஏற்றிட்டேன். அவருக்கு ஒரு காயமும் இல்லை. நான் அவரை நிலத்தில் கூட்டிகிட்டு போகவும் முடியாது. அதனால அவனுங்க என்ன பண்ணிச்சு, ஆம்புலன்ஸ் கூட நிப்பாட்டி அவரை உள்ளே படுக்க வச்சுட்டு, அவருக்கு பிடிச்சிருக்கு ஆனால் குடிக்கலை, அதனால போய் சொல்லிடுச்சு. போய் சொன்னதோட அப்புறம் தான் திரும்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பார்த்தேன், என்னாச்சு குணம் காட்டியான்னு சொல்லவும் பக்கத்தில் நின்றவங்களெல்லாம் சொல்லிட்டு, ஆமாங்க அவங்க தான் ரொம்ப இதாக விழுந்துச்சு, அவங்க அப்பா தான் பார்த்தேன், உடுப்பு எல்லாம் சட்டை எல்லாம் நனைஞ்சு போயிட்டேன். அவருக்கு சீக்கிரம் ஓடி வர போனேன், அதுக்குள்ளார ஆம்புலன்ஸுக்கார வண்டி எடுத்துட்டேன். இல்லாட்டி அங்கே இவரே அவரை ஏதாச்சும் பண்ணிடுவோம். அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இனி ஒருத்தர் கூப்பிட்டேன். அது ரொம்ப லேட் ஆகிடும் சொல்லிட்டு நான் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டோம். கர்த்தருக்கு நன்றி. நேற்று அதே மாதிரி பிள்ளைக்கு காய்ச்சல் 5 மணிக்கே நான் சொல்லிட்டேன், பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது, ஆஸ்பத்திரி கொண்டு வந்து. அந்த பிள்ளை என்ன சொல்லுது, அதெல்லாம் காய்ச்சல் இல்லை, அதெல்லாம் சும்மா தான், மருந்து எடுத்து கொடுத்தா அது சரியாயிடும். அதே மாதிரி பார்த்தா நைட்டு பார்த்தா 10:30 மணிக்கு குழந்தை மூச்சு பேச்சையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு சட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை, கை காலெல்லாம் முறைச்சி உள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் கத்தி அலறி, நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட அழுதேன். என் பையன் எல்லாரும் அழுதத்தை ஓடி கொண்டு போய் பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அந்த புகையினி ஆஸ்பத்திரியில் போய் குழம்பு நல்லா இருக்கேன். வாராஞ்சலிக்கை சபையின் ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகிறது. நேரத்திற்கு முன்பாக வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காலையில் கர்த்தரோடு என்ற எழுப்புதல் ஜெபமானது சமாதான ஜெப வீடு ஊழியர்கள் மூலமாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றனர். வேத ஆராய்ச்சி நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை நமது சபையின் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. சபைக்காகவும் தேசத்துக்காகவும் இதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வாரம் சங்கீதம் வாசிப்பவர் சகோதரி ரோசி. வாசிக்கப்படும் சங்கீதம் 13. அடுத்த வாரம் காணிக்கை பாடல் பாட இருப்பவர் சகோதரி ஷர்பினா. நமது சபையின் யூடியூப் சேனல் ஹவுஸ் ஆஃப் பீஸ் அந்தந்த வார ஆராதனைகள் மற்றும் பிரசங்கங்கள் அப்லோட் செய்யப்படுகிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்களானால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனை பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மிஷனரி காணிக்கை மாதம் 5ஆம் தேதிக்குள் மிஷனரி காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் தாங்கக்கூடிய மிஷனரியின் பெயர் ஆல்பா பைபிள் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா. இவர்களுக்காக நம்முடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததா
சிறுவர்கள் வசனம் சொல்ல ஆயத்தமா இருக்கீங்களா? பாவிகளோட வயிறு இல்லாமலும் கத்தரோட வசனம் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாழ்வான். அவன் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தந்து இருளிடாத மனத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கிற பிரிவாமல் ஆற்று பழக்கடிக்கும் பதறிய போல் இருப்பார்கள். கர்த்தர் பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். வெரி குட். நீதிமொழிகள் 1:7. டேய் அப்படியே நில்றா, ஒரு போட்டோ எடுங்க. சரிங்க. அஞ்சப்பன். Jesus said, "Believe that I am in my Father and the Father in me. At least believe the evidence or work done by me." John 14:11. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இல்லாவிட்டாலும் என்னுடைய கிரியை நிமித்தமாக என்னை நம்புங்கள். வெரி குட். யோவான் 14:11. கேட்டு என் விண்ணப்பத்தை தொடங்கியும். சங்கீதம் 61:1. காலையில் உமது கிருபையும் இரவில் உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாய் இருக்கும். சங்கீதம் 92:3. சூப்பர். என்னங்க அம்மா? என்னங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவார்கள். யாருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:6. 2வது. என்னடா வண்டி வேகமா ஓடுது. ஏசாயா 49:15. ரோல் ஆகுது. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிறார் பிரதர் பின்சர். அப்பா ஹalleluya. இன்னைக்கு வட இந்தியா போனதாக இருக்குது. சில ப்ராப்ளங்கள் அங்கே வட இந்தியாவில் நிறையா சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாளர்கள்லாம் சேர்ந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணதுனால 10 பேர் சேர்ந்து நாங்கள் டிக்கெட் போட்டிருந்தோம். கேன்சல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் போக முடியல. குறித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அந்த மிஷனரி ஊழிய பணியை அது நடத்தணும். இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து சொன்னாங்க. உண்மையாக ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். சிறுவர் ஊழியர் நாங்கள் சீரகத்தில் 750 பிள்ளை லட்சம் நடத்துகிறோம். 750 பிள்ளை லட்சம் ஒரே இடத்துல கேந்திரம் பண்ணுவோம். சாப்பாடுலாம் போடுவோம். பிள்ளைகள் பேருங்களாம் நடத்துகிறோம். சரிங்களா? தயாளம் ஒரு வீடு தோற்று இங்கேயே நாங்கள் நடத்திட்டு தான் இருந்தோம். மறுபடியும் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கற்றுக்கு சீக்கிரத்தில் அந்த மே மாதம் நோட்டீஸ் அடித்து இங்கே இந்த ஏரியாவில் அந்த பாடத்துக்கு எடுக்க கோடம் வந்து கொடுத்து சிறுவர் வழிக்கு செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறேன். இங்கே நம்ம என்ன செய்யலாம், சாயங்காலம் ஈவினிங் ஒரு 5 to 6 இல்லை 5 அந்த 5:30 மணிக்கு முடிச்சுட்டு இங்கே நம்ம கொஞ்சம் பிள்ளைங்க முதல்ல வருவாங்க. பரவாயில்ல, நம்ம நடத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்கள் அந்த பொறுப்பாக நீங்கள் திருச்சியில் வர முடிஞ்சவங்க வந்து நீங்கள் பங்குடுங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு பிள்ளைகளை கொடுத்துருங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கு தான் சில காரியங்கள் நிறைய சபைகளுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். நம்ம சபை அது நடக்கிறது வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா சில சூழ்நிலைகளுக்கு வெயிலில் பிள்ளைங்க வந்து உட்கார முடியாது, பகல் நடத்த முடியாது. அது ஈவினிங்கில் வச்சு நடத்துறதுக்கு பிறந்த மே மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு நோட்டீஸ் அடித்து கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு தெரியும் ப்ளஸ். அதனால் அதை முயற்சி பண்ணுறோம். அந்த சீக்கிரத்தில் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசைப்பாக இப்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி ஆண்டு நாம் மகிழ்ச்சி கரங்களை உற்சாகமாக தட்டுமா.
ஒரு அறிவிப்பில் கூட மிஸ் பண்ணிட்டாங்க, அதை சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம பிள்ளைங்க வந்து வேதத்தில் வளரணும், வேதத்தில் வளரணும்னு ஒரு யோசனை கற்றுக் கொடுத்து ஆலோசனைப்படி வாரம் சனிக்கிழமை வந்து 5 மணி முதல் 6 மணி வரை, இல்லைன்னா 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேரம் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் காலில் வந்துட்டு உங்களுக்கு கதைகள், பாடல்கள், வேத வசனங்கள் எல்லாம் போதிக்கப்படுது. என்ன பண்ணி பண்ணுங்க, 5 to 6 6 to 7 பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டீங்கன்னா எந்த டைமிங் வச்சுக்கலாம், எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம், வெளில கோயிலில் இருந்தாலும் கலந்துக்கலாம். ஆமாம், சின்ன பிள்ளைங்க மட்டும்தான். வயசுனா 10வது உள்ள இருந்துச்சுங்க, +2 வரைக்கும் 18 வயசு வரைக்குமே எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான். அரசு சட்டப்படி 18 வயசு வரைக்குமே குழந்தைகள் தான். நீங்கள் எல்லாமே கலந்துக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். சரி, அடுத்ததாக இன்னைக்கு செய்தி வந்து தலைப்பு என்னன்னா, ஸ்தோத்திரம். திருப்பில் நின்று ஜெபித்தவர்கள். திருப்பில் நின்று ஜெபிப்பது எப்படி, திருப்பில் நின்று ஜெபிப்பது எப்படி, அதை தான் நம்ம இன்னைக்கு செய்தி தலைப்பு எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7லேருந்து வாசிப்போம், 8லேருந்து வாசிப்போம். பகலின் எல்லாமே சேர்ந்து வாசிப்போமா. பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனை கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவி தேவனாய் கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களிலே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்காக, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். நாம ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வேதத்தை ஆண்டவருக்கு தியானிக்கிறதவனே ஆத்திரமாக பேசுங்க, கத்திரப்படுங்க. அந்த வேதத்தோட ரகசியமெல்லாம் காணப்படியா எங்கள் மனதில் கேட்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனம் நல்ல தகப்பனே. ஸ்தோத்திரம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ ஆதாம் வந்து இந்த கான்வர்சேஷன் யாருக்கு இல்லைன்னா இந்த உரையாடல் யாருக்கும் இடையில் நடைபெறுகிறதுனா தேவனுக்கும் ஆதாமுக்கும். தேவன் முதல்ல என்ன சொன்னார், விளக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவர் கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஸ்தோத்திரம். இப்போ வந்து ஆதாம் வந்து தேவன் கேட்கிறார், தம்பி எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாது, அவருக்கு தெரியுமா, ஆனா தெரியல. ஏன் தெரியல? இப்ப பாருங்க, நான் கேட்கிறேன் பாருங்க. ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இப்ப சவுண்ட் கேக்குதா? ஆள் தெரியுறாரா? ஆதாம் தெரியுறாரா? இப்ப சவுண்ட் கேக்குது. ஆதாம் தெரியல. ஏன் தெரியல? பாவம், அவர் செய்த பாவம். என்ன பாவம்? கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை செஞ்சதுனால அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியல? ஆதாம தெரியல. இது பாவம். சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இந்த செய்திக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்க போனா, இந்த பாவத்துக்கும் தேவனுக்கும் இடையில நின்று பரிந்து பேசி ஜெபிப்பது தான் என்னது? திறப்பில் நின்று ஜெபிப்பது. சொல்லுங்க, பாவத்துக்கும் தேவனுக்கும் இடையில நின்று பரிந்து பேசி ஜெபிப்பது தான் என்னது? திறப்பில் நின்று ஜெபிப்பது. சரி, வேதத்திலிருந்து நேரம் அதிகமாட்டா அப்படின்னால ஒரு 3 பேரை மட்டும் சுருக்கமா பார்த்து நம்ம ஜெபிக்க முடியும். முதலாவதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனத்தை வாசிப்போமா. அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் வாசிப்போம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். என்ன பண்றாரு ஆண்டவர்? இந்த பாவத்துக்காக, மக்கள் பாவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தரான்? ஒரு மனுஷனை தேடுறாரா, ஆனா ஒரு மனுஷனை காணேன்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் பண்றாரு,
மனஸ்தாபப்படுறாரு. ஒரு மனுஷனை கொடுக்குறானே அப்படின்னு மனஸ்தாபப்படுறாரு. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 7 முதல் 14 வசனம் வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணித்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்து, இவர்கள் வணங்கா கண்குள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மீது மூலவும் நான் இவர்களை அடித்துப் போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாகவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அதாவது 7வது வசனத்தை பாருங்க. இந்த கான்வர்சேஷன் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு? முன்னாடி ஒரு வசனம் பாருங்க. யாருக்கு? ஆதாமுக்கும் தேவனுக்கும். இப்ப ஆதாமுக்கும் மோசேக்கு இடையில நடைபெறுகிற ஒரு கான்வர்சேஷன். பாருங்க, மோசே என்ன பண்றாரு? மேல கொடுமுடியிலிருந்து ஜெபிக்கிறாரு. ஜெபித்து இறங்கி வரும்போது அப்ப கர்த்தர் நம்மளோட மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை நடத்தி சொல்லுவார். கவனிங்க, உன் ஜனங்கள். அவர் என்ன சொல்றாரு? எகிப்து தேசத்தில் நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். என்ன சொல்றாரு? உன் ஜனங்கள் கெடுத்து சொல்றாரு. இப்ப அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். அப்பா அம்மா கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா, அந்த பிள்ளை வந்து தனக்கு பிடிச்ச செஞ்சுன்னு வச்சுங்க, நல்லது செஞ்சுனான்னு சொல்றாரு. அப்பா ஏன் பிள்ளைன்பார். எப்படி? ஏன் பிள்ளைன்பார். அதே வந்து தப்பான செஞ்சு உன் பிள்ளை பார்த்தியா, உன் பிள்ளை எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லுவார மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான, ஆனால் அதுலேயே ஒரு சக்தி இருக்கு கலந்த உரையாடல் தான் இது. ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்து பாருங்க. அவர்களுக்கு நான் விடுத்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வாய்ப்பித்து அதை பணித்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரை உங்கள் எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். என்ன பண்ணாங்க? ஒரு சிலையை வந்து செஞ்சு அவங்க கும்பிட்டாங்க, பலி போட்ட உடனே மோசே என்ன பண்றாரு? ஜனங்களை பார்த்தேன், இவர் எப்படியாப்பட்ட ஜனங்களா? வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள். பைபிள்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு, வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு. அப்ப 10வது வசனத்தை பாருங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் போடவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டு விடு, என்னை ஒரு பெரிய ஜாதியா சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல பேரம் பேசுறாரு. என்ன சொல்றாரு? எப்பா நீ விட்டுருப்பா, நான் அழிச்சிடுறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். என்ன சொல்றேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன்னு சொல்றேன். நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த இடத்துல ஆண்டவரே என்னை மட்டும் ஆஸ்வதிங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. ஆனா மோசே என்ன பண்றாரு பாருங்க? பரிந்து பேசுறாரு. மோசே என்ன என்ன பண்றாரு? பரிந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க? மோசே தந்தே வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உடைய கோபம் பற்றி எறிவதென்ன? ஆமென், ஆமென். போதும். இங்க பாருங்களேன், எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு, யாருடைய ஜனங்களுக்கு? உம்முடைய ஜனங்களுக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிந்து பேசுறாரு. உம்முடைய ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. விரோதமாக உடைய கோபம் பற்றி எரிவது என்ன அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. 2வது வசனம். மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? எகிப்துல இருந்து வந்துட்டார், இஸ்ரேலை கூட்டிட்டு வந்துட்டார். எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்களை என்ன பண்றாரு? கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்தவொடனே ஆண்டோட பேசுறாரு. என்ன பேசுற? தம்பி தள்ள வைக்காதே, கவனிங்க தம்பி, கவனிங்க. இஸ்ரேல் மக்களை கவனிப்பாரு. இது கதை மாதிரி தான் சொல்றேன், ஒரு கதை மாதிரி தான் சொல்றேன். என்ன பண்றாரு? என்ன பாரு. இஸ்ரேல் மக்கள் ஒரு மக்கள் இருக்காரு. அந்த எகிப்து தேசத்துல அடிமையில இருந்தாங்க. அந்த அடிமையில இருந்தவங்களை யார் கூட்டிட்டு வரா? கவனிங்க. இப்ப நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 11 படிக்கிறீங்களா? அப்ப நீங்க கவனி ஸ்கூல்ல பாடம் கவனிக்கும் போது இப்படிதான் கவனிப்போமா? எப்படி கவனிப்போம்?
நான் ஒரு ஆசிரியர். அப்போ என்னை நீ பார்க்கலன்னா நீ கவனிக்கலன்னு அர்த்தம். என் கண்ணை பார்க்கலன்னா கவனிக்கலன்னு அர்த்தம். நான் இங்கேருந்து யார் யார் கவனிக்கிறாங்க, யார் யார் கவனிக்கலன்னு என்னால் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தப்பா நினச்சிக்காத. சரி, அடுத்தது பாருங்க. இப்போ எகிப்து தேசத்துல கொண்டு வர அந்த கொண்டு வந்த ஜனங்களை எகிப்து தேசத்துல கொண்டு வந்தவொடனே இஸ்ரேல் மக்களை கொண்டு வராரு. கொண்டு வந்தோடனே அவங்க எகிப்துல என்ன பேசிருப்பாங்க? எகிப்துல என்ன பேசுவாங்க? ஆண்டவர் இந்த மாதிரி அடிச்சுட்டாரு என்ன பேசுவாங்கன்னா, கூட்டிட்டு போனாங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க, அடிச்சுட்டாருன்னு உங்களை குறை சொல்லுவாங்களே ஆண்டவர் அப்படின்னு நம்ம கழிச்சு பேசுறாரு. இப்போ அம்மா வந்து யாருமே என்ன பண்றாங்க, அம்மாட்ட வந்து பொருள் கேட்பாங்க. இந்த சாமி ஏஞ்சதுக்காக வச்சுக்கலாம், என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். ஏதாவது அவங்க அம்மாட்ட போய் கேட்பாங்க. ஏன்னா என்ன பண்ண அம்மா என்ன பண்ணாங்க, பறிஞ்சு பேசுவாங்க. பறிஞ்சு பேச நம்ம எப்படியா போட்ட பொண்ணாங்கன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மோசே என்ன பண்றாரு, பறிஞ்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு, ஆண்டவரே நீங்க இந்த மாதிரி எகிப்துல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க, நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து எகிப்து என்ன பண்ணுவாங்க, தப்பா பேசுவாங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்றாரு, ஐஸ் வைக்கிறார். ஐஸ் வைக்கிறார். உங்களுடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உங்களுடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுங்க ஆண்டவரே, பரிதாபம் கொள்ளுங்க ஆண்டவரே பரிந்து பேசுறாரு. அடுத்த வசனம் வாசிக்கிறீங்க யாராவது? உங்கள் தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கை இஸ்ரவேலில் நினைத்தவர்களும் எங்கள் சந்ததியை வானத்த நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்னென்னைக்கு சுதந்திரத்தை வரும்படிக்கு அவர்கள் பொறுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். அடுத்த கடைசி லைனை பாருங்க, அடிக்கோடுங்க அடிக்கோடுங்க. கெஞ்சி பிரார்த்தித்தான். என்ன பண்ணா, கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்தித்தான். என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் தேவனா இருக்கிறீங்க, ஈசாக்கி தேவனா, இஸ்ரவேலை நினைத்தரலைங்க, இந்த மாதிரி உங்கள் சந்ததியை நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவே நீங்க வாக்கு கொடுத்த தெய்வம், இந்த மாதிரி நீங்க வந்து இவங்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரா, கெஞ்சி பிரார்த்தித்தாரா. அப்போது அந்த பிரேயரை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, 14 வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் தன் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பரிதாபம் கொண்டார். இதுதான் திறப்புல நின்று ஜெபிப்பது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்திருக்க சகோதரி மஞ்சு அவங்க சிஸ்டர் காலையில் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கால் அடிச்சுட்டாங்க, சேரில் கால் அடிச்சுட்டாங்க. அவங்க ஒரு மருத்துவர், அவங்க மருத்துவர், அவங்க கணவர் மருத்துவர், அவங்க தெரியாத ஊசிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, அவங்க வந்து காலையில் 5 மணி முதல் 6 மணி வரை காலையில் கத்தோட இருக்கிறது கலந்து கொண்டு தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, கத்தோடைய ஊழியத்தை செய்கிறாங்க. சின்ன சின்ன பாட்டாக இருக்கும் எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே வந்து காலை கத்தரோட இருப்பது சொல்றது எல்லாமே சின்ன சின்ன ஊழியர்கள் செய்கிறாங்க. கத்தர் அவங்களை பாதுகாத்தார். திறப்புல நின்று ஜெபிக்கிறது. திறப்புல என்ன பண்ணுறாங்க, அந்த ஜபத்தில் காலை கத்தரோட இருப்பது ஜபத்தில் செல்ஃபிஷ் ப்ரேயரே கிடையாது, செல்ஃபிஷ் சுயநல ப்ரேயரே கிடையாது. இல்லைன்னா அந்த தேசத்துக்காக ஜெபிக்கப்படுகின்ற ஜபங்கள் நான் கடைசி 1 நிமிஷம் தான் என்ன பண்ணோம், நான் நமக்காக ஜபம் பண்ணோம், நமக்காக நம்ம ஜபம் பண்ணோம். அப்போ ஏன் இவ்வளோ நாள் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யலை, சீக்கிரம் ஏன் நன்மை செய்யலைன்னு உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி வரலாம். 2 வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருக்கோமே, ஏன் ஆண்டவர் என்ன பண்ண, அதற்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருக்காரு, அதற்குன்னு ஒரு நேரத்தை வச்சுட்டு அப்போ செய்வார். சரி, நம்ம யாரை பற்றி பார்த்தோம், இப்போ மோசையை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நேரம் கதை சுத்தமான இந்த 2 பேர்த்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒத்துழைக்கிற பொறுத்தா இருக்கிற அடுத்தது போகிறது. அடுத்தது நெகேமியா. நெகேமியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 63ஆம் பக்கத்தில் இருக்கு. 1 முதல் 6 வசனங்கள். அதையாலும் குமாரனாகிய நெகேமியாவின் நகரத்தில் 20ஆம் வருஷம் இஸ்ரவேல் மாதத்தில் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷர் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அடங்க வெளிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பாருங்க, அகிலியாவின் குமாரன் ஆகிய நெகேமியாவின் நடவடிக்கை. அப்போ வந்து நெகேமியா என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவருடைய சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, சிறையிருப்பில் இருக்காங்க. சிறையிருப்பில் இருக்காங்க. சுத்தமாக சொல்லிடுறேன் புரியுதுக்கா. அவருடைய சொந்தக்காரங்களாம் சிறையிருப்பில் இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வர வந்து என்ன சொல்றாரு, நம்ம தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, அங்கே 3ஆம் வசனத்தை பாருங்க, அவர்கள் சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். என்ன பண்றாங்களா, சிறையிருப்பில் மீண்டிருக்கிறது என்ன பண்றாங்க, அந்த நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கயா, மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க, எல்லாம் நிந்தை அனுபவிக்கிறாங்கயா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த செய்தியை சொல்றாரு. எருசலேம் என்ன பண்ண, அலங்க இடிக்கப்பட்டதையும் சொல்றாரு. சரி, அதன் வாசல் அக்னியால் சுற்றடிக்கப்பட்டுருச்சு, அலங்க இடிக்கப்பட்டுருச்சு, சுற்றடிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்ன
இந்த செய்தியை கேட்ட உடனே நெகேமியா என்ன பண்றாங்க பாருங்களேன். இந்த வார்த்தை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இப்ப பாருங்க என்னென்ன பண்றாரு பாருங்க. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவாங்க, வேர்புன்னு சொல்லுவாங்க. உட்கார ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, வார்த்தை கேட்டோடனே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு அடுத்த பண்றாரு அழுகிறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, துக்கிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, உபவாசிச்சு என்ன பண்றாரு, மன்றாடுறாரு. யாரை பார்த்து பண்றாரு, பரலோகத்தின் தேவனை பார்த்து பண்றாரு. என்ன பண்றாரு பாருங்க. பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. பிரைஸ் பண்றாரு. அந்த வசனத்தை என்ன பண்றாரு, கர்த்தரை பிரைஸ் பண்றாரு. என்ன பிரைஸ் பண்றாருன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தா. இதான் பிரேயர் நம்ம கத்துக்கணும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை நன்ற பிரைஸ் பண்றார். பிரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து அவருடைய பிரேயர் வைக்கிறார் பாருங்க. 6வது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை வைக்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இப்ப இந்த இடத்துல கவனிங்க, எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வசனத்தை எல்லாம் சேர்த்து வாசிப்போமா? இந்த ஒரு வருஷம் மட்டும் எல்லாம் சேர்த்து வாசிப்போமா? 6வது வசனம் மட்டும் எல்லாம் சேர்த்து வாசிப்போம். உள்ளத ஆழ்ந்து வாசிப்போம். உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவிகள் கவனிக்கும், உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக நான் என் தகப்பன் வீட்டாரை பார்த்து செய்கிறோம். இப்போ நெகேமியா எங்கே போயிட்டார்? நெகேமியா ஒரு இடத்துல சேஃபாக இருக்கார். நெகேமியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேஸ் சிலிண்டர் போல, பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் பற்றாக்குறை இல்லை, எந்த வெயில் இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சுகமாக இருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், 6வது வருஷத்தில் பின்பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்கிறோம். இப்போ இங்கே இவர் பாவம் செஞ்சார், இவர் தகப்பன் இங்கே பாவம் செஞ்சார். என்னன்னா திறப்பில் நின்றது எப்படின்னா, திறப்பில் நின்று ஜெபிப்பது எப்படின்னா, அவங்க செய்த பாவத்தை நம்ம செய்துதான் நினைச்சு, அவங்க செய்த பாவத்தை நம்ம செய்தாதான் நினைச்சு பின்ன நோக்கி என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றோம். இப்ப நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். யோபு என்ன பண்ணாரு, யோபு தன் சிநேகிதா வேண்டுதல் செய்தாரு. அதுக்கு முன்னாடி யோபு தன் குடும்பத்துல என்ன பண்ண, டெய்லி பலியிடுவார். எதுக்கு பலியிடுறாருன்னா, தன் பிள்ளைகள் ஏதாவது பாவம் செஞ்சா என்ன பண்றாரு, முன்கூட்டியே நம்ம பலி செஞ்சிடறாரு. குடும்பத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் பலிட்டு தான் நம்ம வேத தியானிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சமயத்தில் ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கலேன். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நம்ம எப்படி பறிஞ்சு பேசுவோம்? இப்போ ஏன் தப்பு பண்ணிட்டு வச்சுக்கலேன், ஒரு மார்க் கம்மியாக வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா இல்லை எனக்கு புக்ஸு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, வார்த்தையை கடத்தவே இல்லையா கடத்துல புரியுறதுக்காக சொல்றேன். என்ன வாத்தியார் நடத்தவே இல்லையா, ஸ்பெஷல் கிளாஸ் ரொம்ப வச்சுட்டாங்க. இந்த மாதிரி என்ன பண்றோம், நம்ம காரணம்லாம் சொல்லி என்ன பண்றோம், தேத்துறோம். அதே மாதிரி என்ன பண்றாரு மோசே, என்ன பண்றாரு, நெகேமியா என்ன பண்றாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்ன பண்றாரு, செபிக்கிறார். உமது அடியராக இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. கவனித்தும் உம்முடைய செவிகள் திறந்தும் இருப்பதாக சொல்லி நம்ம தெரிஞ்சுறாரு. எப்படி இது வந்து ஆர்டர் போடலங்க, இந்த இடத்துல ஆர்டர் போடல. எப்படி கேட்கிறாரு, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி என்ன பண்றாரு, கேட்கிறாரு. உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி இப்படி ஜெபிக்கிறார். நெகேமியாவுடைய ஜெபம் இப்படியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாரு, அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறது உதவி செய்யறாரு. இது பார்த்தோம் நெகேமியா பார்த்து. 2வது இது இப்ப யாராவது பத்தி பார்த்திருக்கோம். முதலாவது ஆதாம், 2வது மோசே, 3வது நெகேமியா. சரி,
அடுத்ததாக நம்ம இன்னும் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிப்போம். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 885. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொடையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். சேர்த்து வாசிக்கிறோம். என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் அப்படின்னு சொல்றேன். யாரும் எரேமியா வந்து எழுதியிருக்காங்க. அப்ப என் தலை தண்ணீரும், தலையில எப்படி தண்ணீர் வரும்? வேர்க்கும். வேர்வை எப்படி வரும்? இந்த மாதிரி ஒரு கீட்டான இடத்துல இருந்தாதான் வேர்க்கும். கீட்டான இடத்துல இருந்தாதான் வேர்க்கும். இல்லைன்னா வேற எப்ப வேர்க்கும்? ஆவியில இருக்குன்னா வேர்க்கும். ஒரு கஷ்டம் துக்கமா இருந்துச்சுங்களேன், ஒரு டென்ஷனா இருந்துச்சுங்களேன், உடம்புல வேர்க்குமா இருக்காது, தலையெல்லாம் நனைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நம்மளது தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுகளுமானால் கண் எப்படி இருக்குமா? கண்ணீர் ஊற்றுகளுமானால் நலமாயிருக்கும். ஏன் நலமாயிருக்கும் சொல்றாங்க? அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இப்படி நம்ம ஜெபம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புறார். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், திறப்புல நின்று ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா செல்ஃபிஷ் ப்ரேயராக தான் இருக்கு. நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். காலை கத்தரோடு 80 ஜெபத்தை கத்தரை ஆரம்பிச்சு வச்சாரு. அதுலேருந்து நம்ம ஜெபங்கள்லாம் எப்படி இருக்கு? செல்ஃபிஷ் ப்ரேயரா இல்லை, பிறருக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். வேதத்தில் ஆதாம், ஆபிரகாம், மோசே, நெகேமியா, தானியெல்லாம் இருக்கு. தானியல், எஸ்தர் ராஜாதி இவங்கெல்லாம் எப்படி ஜெபித்தாங்கன்னா தேசத்துக்காக ஜெபித்தாங்க. ஜெபித்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யோபு 42 படிங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்த்திலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கருதப்பினார். ஆமென். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். முன்னிருந்த காட்டில என்ன பண்ணார்? இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தாராம். இப்ப யோபு தானா ஜெபிக்கல, யோபு அவரா ஜெபிக்கல. கர்த்தர் யாருக்கு அவர் ஜெபிக்க சொன்னார்? நண்பர்களுக்காக என்ன பண்ணாரு? ஜெபிக்க சொன்னார். கர்த்தர் நண்பர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். அப்ப யோபு எப்படி உட்கார்ந்தாரு? நம்மள மாதிரி வெயில் அனல்ல உஷ்ணத்துல இல்லாம ஜாலியா ஒரு ஏசியில போட்டு உட்காந்துருந்தாரா? எப்படி உட்கார்ந்தாரு? இல்லை சோஃபா செட்ல போட்டு உட்காந்துருந்தாரா? எப்படி உட்கார்ந்தாரு? தெரியாதவங்களுக்கு சொல்றேன். யோபு எப்படி இருந்தாருன்னா அவர் கேன்சர். அவருக்கு என்னது? கேன்சர். உடம்பு ஃபுல்லா பருக்கள் போட்டு அந்த ஓட்டை போட்டு தேய்ச்சி எப்படி இருந்திருக்கும்? வேதனையா கேன்சர் வேலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப வேதனையா இருக்கும், செத்தரலாம் கூட இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு மனுஷன் ஜெபம் பண்றாரு. கர்த்தராகிய இயேசு என்ன சொல்றாரு? அவர் நண்பர்கள் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க சொல்லும் போது ஜெபம் பண்ணு சொல்றாரு. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் என்று நம்ம வேதத்தில் தியானிக்கிறோம். சரி, கர்த்தர் வந்து ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் பூமியை படைச்சு எல்லாத்தையும் படைச்சு நம்ம கையில கொடுத்துட்டாரு, நம்ம கரங்கள்ல கொடுத்துட்டாரு. அவர் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னா, இப்போ எனக்கு ஒரு நன்மை செய்யணும்னு வச்சுக்கலேன், கர்த்தர் யாரையாவது ஒருத்தர் பயன்படுத்தணும். இப்போ பாஸ்ரையா பயன்படுத்தலாம், சங்கீதா சிஸ்டர் பயன்படுத்தலாம், மஞ்சு சிஸ்டர் பயன்படுத்தலாம். அப்போ ஜெபிக்கும் போது கேபி சிஸ்டர் பயன்படுத்தலாம், எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். அப்போ என்ன பண்ணணும்? அவர் வந்து யாராவது பயன்படுத்த முடியும். யாராவது ஒருத்தர் பயன்படுத்தி தான் நம்ம வந்து அவங்க ஜெபிக்கும் போது தான் அவரால் அற்புதம் செய்ய முடியும். இது வந்து காடோட ரூல், கர்த்தருடைய சட்டம், பூமி ஒழுங்கு. அந்த பூமியில் அவரால் நன்மை செய்யணும்னா என்ன பண்ணணும்னா நம்மளை கொண்டு தான் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம 2 பேருக்காக ஜெபம் பண்ணல, எனக்காக அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஜீவனுக்காக ஜெபம் பண்ணாங்க இல்லையா? என் கர்த்தர் வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிடலாம்ல, அங்கேருந்து உனக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும் பண்ணிடலாம், பண்ணுவார். ஆனால் யாராவது ஒருத்தர் மூலியமா ஜெபிக்க வைக்கிறார். அம்மா மூலியமா ஜெபிக்க வச்சாரு. காலையில் பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, அப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, காலையில் கர்த்தரோட என்பது ஜெபத்தில் ஜெபம் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ண? கர்த்தருக்கு அந்த ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுறாரு? நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். சரிங்களா? அடுத்து பாருங்க, இன்னொரு புதிய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் மட்டும் ஒரு மேற்கோள் காட்டி
நான் ஜெபிக்க வருகிறேன். இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் அமைதியாக உட்கார்ந்தா கிடைக்குமா? எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும். தம்பி உங்களை கேட்குறேன், தம்பி கேட்குறேன், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும். நான் அமைதியாக அப்படி உட்காந்தே இருக்கேன். எனக்கு வந்துருமாட்டா? தண்ணி வந்துருமா? தண்ணி வருமா? அகசின தண்ணி வருமா? வராது. அப்போ என்ன பண்ண? நான் கேட்கணும். அகசின ஒரு டம்ளர் தண்ணி குடியா அப்படி கேட்கணும். அப்பதான் என்ன பண்ணுவா? தம்பி கொண்டு வந்து தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு சொன்ன மாதிரி, இதோ என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்புறம் நம்ம கேட்கணும், கத்தட்ட கேட்கணும். கேட்கும் போதுதான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ வந்து நெகேமியா, மோசே, ஸ்தோத்திரம், மோசே, அடுத்தது இவங்கெல்லாம் அப்படி ஜெபித்தாங்க. இவங்கெல்லாம் ஜெபித்த போது தான் அவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட கத்தட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க ஜெபித்த காரியங்களுக்கு அவங்க ப்ரேயர் கேட்கப்பட்டது. நம்ம ஒருவேளை இந்த காரியம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு, நான் செல்ஃபிஷ் ப்ரேயராக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம மன்னிப்பு கேட்போம் கத்தட்ட. இன்றையிலேருந்து நம்ம ஜெபம் வந்து ஜெப வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஸ்தோத்திரம், வித்தியாசமாக இருக்கணும். மோசையை போல என் ஜனங்கள், நெகேமியை போல நான் என் வீட்டார் என் தகப்பன பாவம் செய்தோம் என்ன பண்ணோம்? பரிந்து பேசி ஜெபிக்கிறவா நம்ம இருப்போம் சொல்லி நம்ம ஜெபிப்போம். இல்லை எழுந்து இருப்போமா? திறப்பிடிக்க தேசத்திலே சோரை அடிக்க தேவனுடைய கோபத்தை நாம் மாற்றுவதாக மோசையை பார்த்து சொன்னார், மோசையை விட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். விட்டு பார்க்க ஜனங்கள் வணங்கா கழுத்து கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து வந்த ஜனங்கள், நீ எப்படிங்க என் பேரை நீங்க நினைக்கிறீங்க, அவங்களை அழைக்கினா என் பேரை ஜீவசனை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி மோசை பரிந்து பேசுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நான் பிள்ளைகளுக்காக தாய் வந்து தகப்பன் பிள்ளையை அடிக்கும்போது தாய் ஓடி வந்து என்ன செய்வாங்க? தடுப்பாங்க. அந்த பிள்ளைக்கு மேலே விழுகிற அடியை தன் மேலே எடுத்துக்கொள்வாங்க. சரிங்களா? எத்தனையோ பேர் பார்க்குறோம். இதாங்க பரிந்து பேசுகிறது, பெற்றோர்களுக்காக பரிந்து பேசுகிறது இருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம் இன்றைக்கி ஆதியாமத்தில் பார்க்குறோம். ஆமே நல்ல ஆண்டவர் அங்கே பாங்க ஆதாமோடு கத்தரை இடைப்படுவதை பார்க்குறோம். பிறகு மோசையோடு ஆண்டவரை வந்து மோசை தரப்புல இந்த ஜனங்களை அழைச்சி கொண்டு வந்து அடிச்சுட்டீங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து நம்மளோட யெகோவா தேவன் இப்படி செஞ்சுட்டாரே சொல்லி கேவலப்படுத்துவாங்களே, நிந்திப்பாங்களே, ஆண்டவரை ஏன் அவங்கள அடிச்சுன்னு சொல்லி அதான் ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்து அவங்க வேதனை செய்தாராம். எனக்கு மோசையை தாங்க அதனால தான் உயர்த்தி வச்சார். மோசை ஆண்டு ஜெபிக்கிறவங்க பாருங்க, கை வேதத்தில் ஜெபித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாமை கத்துருவாங்க பரிந்து பேசினார். 50 நீதிமானதை அனுப்பிடுறோம், 5 கடைசி வரைக்கும் ஒரு நீதிமானதை அனுப்பிடுறோம். ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு தேசத்துக்காக பரிந்து பேசுகிறார். மோகன்ஸ் ராசஸ் அண்ணன் வந்து இன்னைக்கு அவங்க இதில் ஜபத்தில் கிட்டத்தட்ட 50,000 பேர் ஒரே இடத்துல போடுறாங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் இருந்த மனுஷன் சென்னைக்கு போய் வேலைக்கு போனவர், நீ போ நான் உன்னை தேடி ஜனங்களை நான் உலகமே நான் வந்து அனுப்பி விடுறேன்னு சொல்லி அங்கே இன்னைக்கு உலகம் எழுது அநேகர் அங்கே போகிறாங்கன்னா ஆண்டவர் ஒரு தேவனுடைய சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்து போனதுனால ஆமே இன்னைக்கு பாருங்கள் அந்த ஜனங்கள் திறப்பில் நிற்கிறார்கள், அழுது ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கதறி ஜெபிக்கிறாங்க, போராடி மன்றாடி ஜெபிக்கிறத நாளை பார்க்குறோம். கத்தவர்களை உயர்த்தி வைக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனை ஜெபிக்கிறவங்களை கத்திர ஆண்டு செய்வார், ஜெபிக்கிறவங்களுக்கு கத்திர ஆதரவாக இருப்பார். பைபிளில் போட்டிருக்கு, நான் அதுக்குள்ளே போகல. ஜெபிக்கிறோட அடையாளம் என்ன? ஜெபிக்கிறவங்களுக்கு கத்திர ஆதரவாக இருப்பார், ஜெபிக்கிறவங்களுக்கு கத்திர அனுகூலமான கதவை திறப்பார், ஜெபிக்கிறவங்களுக்கு கத்திர ஆஸ்தியை கொடுப்பார். வேதத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கேன். நேற்று வந்து ஒரு ஜெபத்தில் அட்டன் பண்ணும்போது அதான் சொன்னேன், ஜெபிக்கிறவருடைய அடையாளங்களை நான் வெளிப்படுத்தினேன். ஜெபத்தை கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு ஆவியர் உணர்த்துறாரு. இன்னைக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்க. மோசே ஜெபம் திறப்பில் நின்றார். ஆமேன். எரேமியா ஜெபம் பண்ணார், எழுதாவும் உடைத்து ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. நாளை நாம் உடைத்து ஜெபம் பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த வரப்போகிற இந்த எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு பெட்டிலாம் பாதுகாக்கப்படணும், ஓட்டு பெட்டிலாம் பாதுகாக்கப்படணுமே. இதெல்லாம் கல்லர்கள் என்ன செய்வாங்க, என்ன வேணா பண்ணுவாங்களே. அது ஒரு கையை வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த 5 ஆண்டு காலம் ஆண்டவரே ஆட்சிக்கு ஆக ஸ்தோத்திரம் பரிந்து பேசுகிறோம். ஆண்டவரே நல்ல ஆட்சியாளரை கொண்டு வாங்க ஆண்டவரே, ஜனங்களுக்கு நன்மை சேவையை கொண்டு வாங்க ஆண்டவரே, மத்தியில் மாநிலத்தில் நல்ல ஆட்சியை கொண்டு வாங்கப்பா. கையை வயத்தில் நிச்சயம் பண்ணிக்கிறோம். வட இந்தியாவில் ஊழி செய்ய முடியல, அந்த ஊழியர் துன்புறுத்தப்படுறாங்க, பொய்யான கேஸ் போட்டு இன்னைக்கு ஜெயிலில் அநேகர் ஊழியர்கள் உள்ள இருக்கிறாங்க, எதிர்த்து எடுத்து போக முடியாது. அவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் நம்ம இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் போக முடியல. அங்கே ஒரு
அசாதாரணமான சூழல் நடந்துட்டு இருக்குது, பயங்கரமான சூழல் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அதனால தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியல, பணத்தை அனுப்புகிறோம். நான் ஒரு ஊழியர்கள் செய்ய முடியல பாருங்களேன். இன்னைக்கு அங்கே உள்ள ஊழியக்காரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. அந்த ஒரே ஸ்தோத்திரம், என் தேசம் பாதுகாக்கப்படும் நாட்கள் என் நாம தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் கொள்ளாத வழியை விட்டுரும்போது நான் தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொன்னார். ஜபிக்கிறவங்களுக்கு தேசம் அவங்க சேமத்தை கொடுப்பார். ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. பேசுகிற மகனை ஆசீர்வதிக்கிறாக. ஆண்டவரே வந்து கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொரு நீக்கத்தை ஆசீர்வதிக்கிறாக. நாங்கள் அப்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நான் நகைமையா போல ஆண்டவரே எங்களை நாங்கள் இன்னும் உட்காந்து உபவாசித்து துக்கித்து அழுது தேசத்தில் இருக்க ஆண்டவரே அப்பா அன்னைக்கு அந்த தேசம் அந்த ஜெபம் ஆண்டவரே சோத்திரப்பா ஜெபித்த ஜெபம் அந்த அசையப்படுகிறது. ராஜாவுடைய முகத்துக்கு ராஜாவே அசைக்கப்படுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். 52 நாள்ல இந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்களே ஆண்டவரே, நாங்களும் இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க ஆலயத்தை கட்ட உதவி செய்யுங்க. இந்த சிறுவர் ஊழியர்களை கட்ட பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரே சீக்கிரம் நாங்கள் ஏதாவது சீக்கிரமாக நாங்கள் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. தேவையை சந்திங்க. இந்த வெயில் நாட்கள் யாருக்கு எந்த கிளைமேட்டும் ஆண்டவரே பிள்ளைகளை கத்தா எந்த அக்கியோ அம்மை நோயோ வியாதிகளோ விக்கனங்களோ நாச மோசங்களோ விபத்து நாச மோசங்களுக்கும் எல்லா வீழ்ச்சிகளுக்கும் விலைக்கு காத்துக்கணும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். புதிய இந்த ஒகேஷன் லீவு நாளில் பிள்ளைங்க அங்கங்கே ஊருக்கு போவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே போய் எங்கேயாவது குளிக்க போகிறேன், கிணத்துல போகிறேன், ஆற்றுக்கு போகிறேன் பிள்ளைங்க போயிடுவாங்க. தயவுசெய்து பிள்ளைங்களை நீங்கள் போனால் அனுப்பிச்சிட்டு போங்க. நீங்கள் போகலன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு நம்பி அனுப்பாதீங்க. என் தாழ்மையான வேண்டுகோள். நான் நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இருக்கட்டும். தனியாக போய் ஊரில் போய் விட்டுட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. பிள்ளைகள் தனியாக அனுப்பாதீங்க. நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் அப்படி ஆகிக்கட்டா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். நாங்கள் மேலே இந்த சீட்டு போகிற காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பால் சீலிக்காக ஆண்டவரே இந்த ஏசி போடுகிற காரியங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே இந்த உக்கரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாங்கள் தனிதானே வெறுத்து அம்மா தன் சில எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுள் சொல்லப்பட்டிருப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் பின்பற்ற என்ன எந்த சொல்லுமே நாங்கள் பின்பற்றி உங்களுடைய அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய அனைவருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வைக்க போகிறேன். நன்றி. தொடர்ந்து பெரிய செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சி கொடுத்த பிள்ளைகளையும் இந்த சாட்சியாக ஆசீர்வதித்து காத்துக்கணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுவோம். எழுதுகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, உங்களுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமானோடும் இன்னைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் குறிப்பாக ஒவ்வொரு குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.